ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பிதுக்கம்பருப்பு சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நாம் சாம்பாருக்கு போட வேண்டிய மசாலாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு ஒரு 7-8 காஞ்ச மிளகாவை வறுத்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போது ஒரு 2 லவங்கம், 1 இன்ச் அளவுக்கு பட்டை சேர்த்து வறுத்துக்கலாம். அப்புறம் ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு தனியா. நாங்கள் ஒரு 300 கிராம் அளவுக்கு பருப்பு எடுத்துருக்கிறதுனால இவ்வளோ குவான்டிட்டிஸ் சேர்த்துறோம். நீங்கள் இதை விட கம்மியாகவோ இல்லை அதிகமாகவோ செய்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அளவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தனியா நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஒரு செப்பரேட் பிளேட்டில் வச்சிடலாம். லைட்டாக எண்ணெய் சேர்த்து இப்போது ஒரு வெங்காயம், ஒரு 4-5 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனதும் கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளி சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கடைசியாக துருவி வச்சுருக்கிற பாதி தேங்காயை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது சாம்பார் செய்ய ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து 1 ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதும் 2 காஞ்ச மிளகா, கட் பண்ணி வச்சுருக்கிற பாதி வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம நைட்டே ஊற வச்சுருக்கிற வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். 2 பிடி அளவுக்கு போட்டால் போதும். வேர்க்கடலை எண்ணெயிலேயே கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் பிதுக்கம்பருப்பு சேர்த்துடலாம். எண்ணெயிலேயே ஒரு 5 நிமிஷம் போல் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் கொதிக்க வச்சுருக்கிற தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். சுடு தண்ணின்னா கொஞ்சம் சீக்கிரம் சாம்பார் ஆகும் அப்படிங்கிறனால சேர்த்துறோம். வேணும்னா பச்சை தண்ணியும் சேர்த்துக்கலாம். பருப்பு நல்லா வேகிறதுக்குள்ளே நம்ம மிக்சிக்கு போட வேண்டியதெல்லாம் சேர்த்துக்கலாம். மிக்சிக்கு கொஞ்சமாக வெங்காயம், பிதுக்கம்பருப்பு, ஒரு கைப்பிடி பொட்டுக்கடலை, இது எல்லாத்தையும் பச்சை அப்படியே சேர்த்துடலாம் வறுக்காமல். கூடவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறதையும் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு பருப்பு நல்லா வெந்ததும் சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். சாம்பார் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கணும். ஏன்னா இந்த சாம்பார் சீக்கிரமாகவே கெட்டியாயிடும். நல்லா கொதித்ததும் கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, பிதுக்கம்பருப்பு சாம்பார் ரெடி. இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.